மறைந்தது உதயசூரியன், ஒளிர்ந்தது கொல்கத்தா அப்படின்னு சொல்லவா? 3வது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றது கொல்கத்தா இரவு ஓட்டாளி அணிகள் அப்படின்ற மாதிரி சொல்லவா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் அண்ட் மேட்ச், வாட் அண்ட் ஃபைனல், கொல்கத்தா த டிசர்விங் டீம் டு வின் த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லவான்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாக்கு வாழ்த்து மலைகள் பொழிந்து கொண்டிருக்கிறது. ஐபிஎல் திருவிழா இனிதே 2024 நிறைவடைந்ததுன்னு சொல்லிக்கலாம் ஃபைனல்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றதை சொல்கிறேன். ஸோ வந்து டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேட்டிங் எடுக்க போகிறோம். பேட் கமிங்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். ஸோ வந்து செம்ம அதிரடி காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வந்து செம்ம அதிரடி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் டால் செட்டும் ஓப்பனிங் இறங்கினாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டாக் சரியான, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தது திடுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் கிட்ட நெருங்குதா, அப்போ பிளே ஆஃபில் நான் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு பிளே ஆஃபில். அதே தான் ஃபைனல்ஸுமே கொடுத்தாருமே சொல்லிக்கலாம். 2 ரன்ல அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா போல்டு எடுத்து காலி பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து அடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பால் டக் அவுட், கோல்டன் டக் அவுட் அப்படியே வந்து அனுப்பி விட்டா. அப்படி மனுஷன் 6 ரன்னுக்கு 2 விக்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எஸ்ஆர்ஹெச் தவிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திரிபாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார்னு பார்க்கும்போது 13 பாலுக்கு 9 ரன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பயம் இருக்கும்ல, 2 விக்கெட் 6 ரன்னுக்கு போயிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூதானம் ஆணும்பு அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூதானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து களைச்சி விட்டாருன்னே சொல்லலாம். திரிபாத்தி விக்கெட்டையும் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா திரிபாத்தி 9 ரன்ல காலி, 21 ரன்னுக்கு 3 விக்கெட்னு போயிட்டு இருக்கும்போது மாக்ரமும் நிதிஷ் ரெட்டியும் ஓரளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 6 ஓவருக்கு ஒரு 47 ரன்னை கொண்டு வந்தாங்க. 47 ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த தருணங்கள். நிதிஷ் ரெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ராணா வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன்ல காலி பண்ணி விட்டாரு. என்னங்க பாவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது மாக்கரத்தையும் நம்ம வந்து ரசில் வந்து 20 ரன்ல காலி பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கால்சன் மட்டும்தான் ஒன்லி ஹோப். ஷபாஸ் அகமது 2 பேருமே ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அகமதை வந்து பார்த்தீங்கன்னா 11 ஓவருக்கு ஒரு 70 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அகமதையும் 8 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டாங்க நம்ம வருண் சக்கரவர்த்தி. அதை தொடர்ந்து வந்து அப்துல் சமாத் 4 ரன்னுக்கு ரசல் பால் அவுட் ஆக கேப்டன் கமிங்ஸும் கால்சன் மேலே தான் ஒரே ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் போயிடுச்சு 70 ரன்னுக்கு, என்னத்தங்க நீங்கள் அப்படின்னு 77 ரன்னுக்கு எவ்வளோ விக்கெட்டுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால்சன் விக்கெட்டையும் ராணா எடுத்துறாரு போல்டாக்கி. கால்சன் 17 பாலுக்கு 16 ரன் தான் அடிச்சாரு. கமிங்ஸ் மட்டும் வந்து கேப்டன் நாக்கான்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது உண்மையாக அது கேப்டன்ஸ் நாக் தான். 19 பாலுக்கு 24 ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் யாரும் இல்லாமல் அவங்களும் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 19 ஓவரில் 113 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க எஸ்ஆர்ஹெச். இது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல்ஸில் ஒரு ஸ்கோரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கில் ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது குர்பாஸும் சுனில் நரேன் இறங்குறாங்க. செகண்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே பேட் கமிங்ஸ் பால் 6 அடித்தாலும் அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அவுட் ஆகுறாரு. ஒரு பதற்றம் வருது, ஆஹா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஹோப் இருக்குடா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃபஸ்ட்டு பால் வந்து 6 போகுது நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன், பார்ட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 26 பாலுக்கு மனசு 52 ரன்ன்ற மாதிரி பிரித்து மேய்தான். அந்த பக்கம் குர்பாஸும் 32 பாலுக்கு 39 ரன் பிரித்து மேய். இதுக்கப்புறம் யார் வந்து அடித்தா என்ன, கேப்டன் ஸ்நாக் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 6 ரன் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஓவரில் 10.3 வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிக்கிறாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடையுது கொல்கத்தா. ஒரு கேப்டனாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கப்பு வாங்கி கொடுத்த கௌதம் கம்பீர் கோச்சாக இருந்து 3வது வாட்டி கொல்கத்தாக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. பிளே ஆஃப்ல அகமதாபாத்தில் ஹீட் தொல்லைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஷாருக் கான் வந்து மாஸ்க்லாம் கட்டிட்டு வந்து உட்காந்துருந்தார். அவருக்காகவே ஜெயிச்சிருப்பாங்க போல, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வெற்றி ஃபார் கேகேஆர். ஆல் த பெஸ்ட் கேகேஆர், வாழ்த்துக்கள் கேகேஆர். இனிமேட்டு ஐபிஎல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பு, நம்ம எல்லாம் இந்தியன் என்று ஒற்றுமையை கொண்டு வேர்ல்டு கப்புக்கு சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஆரஞ்சு கேப் ஹோல்டரா வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருப்பார். பர்பிள் கேப் ஹோல்டரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷல் பட்டேல் இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.